Hi guys, எல்லாரும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ வெப் சீரிஸை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த நியூ வெப் சீரிஸ் வந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருச்சு அண்ட் இது வந்துட்டு மொத்தம் 4 எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அடுத்தடுத்த டேஸ்ல வந்துட்டு அடுத்தடுத்த வெப் சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ அதை பத்தி ஃபுல்லா பேச போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் அண்ட் பக்காவான ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஓகேவா? குடும்பத்துக்குள்ள ஒரு பையன், 3 பொண்ணுங்க, ஒரு அம்மா, ஒரு அப்பா. இது மட்டும்தான் கதையா? இது மட்டும்தான் ட்விஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர்ல அண்ட் வந்துட்டு டீசர் மாதிரி ஒரு விஷயம் விட்டுருந்தாங்க. ஸோ அதிலே சொல்லியிருந்தாங்க, இவருக்கு இந்த ஒரு அழகான குடும்பம் இருக்கிற இவருக்கு வந்துட்டு இன்னொரு அஃபேர் இருக்கு. கிரிஜாவா? நம்ம பொண்ணு பாடி நம்ம வீட்ல யாருக்கும் பர்த்டேவே இல்லையே. லவ் யூடா செல்லம். லவ் யூவா? இந்த அஃபேர் வந்துட்டு எந்த மாதிரி வரப்போகுது, அது மாட்டிக்கிட்டா என்ன ஆக போகுது, அண்ட் இங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் எந்த மாதிரி வந்து சேர்ந்து அது வேற மாதிரி ஆக போகுது, இதெல்லாம் தான் இந்த பிரதர் சிஸ்டர்ஸோட ஒரு பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேவா? ஆனா இந்த 4 எபிசோட்ல என்ன காமிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். டீசர் ட்ரெய்லரை பார்த்து ப்ரெடிக்ஷன் போட போறது கிடையாது. ஸோ இப்போ இந்த 4 எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இட்ஸ் ஏ லாயர். ஓகேவா? என் பேரு ஜெயஸ்ரீ, நான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அப்படியே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இஸ் ஏ கிரிக்கெட்டர். ஓகேவா? ஒரு பப்ல வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு டிஸ்கோ அந்த வைப்ல இருக்கு. அது பேர் தெரியல. இந்த இப்படிலாம் பண்ணிருப்பாங்கல்ல, மாவாடிட்டு இருப்பாங்க அந்த டிஜே. ஸோ அவர் ஒரு பையன், அந்த பையன் ஒண்ணு கிரிஜாவா? பொன்மலர் ஜுவல்லரி அப்படி மாதிரி வந்துட்டு ஜுவல்லரியா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு கடை வச்சிருக்கிற ஒருத்தர், அவன் தான் போஸ் வந்துட்டு. ஓகேவா? அண்ட் ஐடில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. இல்லன்னு என் 2வது பொண்ணு ஹரிணி ஐடில வேலை பார்க்கறா. இப்படி இந்த ஒரு குடும்பம் வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் வந்து ஒவ்வொன்றா வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த டைம்ல பெங்களூர்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, லவ் பிரேக்கப் ஆகுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு வேலை விஷயமா வேற இடத்துக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்து அவங்க லிவிங் டுகெதர்ல இருந்த அந்த பிளேஸுக்குள்ள போயிட்டு அந்த 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 அபார்ட்மெண்ட்குள்ள போய் அவங்க ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது தலைவனை காணும், மனோஜை காணும். எங்கடா போனா மனோஜ் அப்படி மாதிரி வந்துட்டு இவங்க நான் லவ் பண்ண பையனை காணும் அப்படிங்கிறதுக்காக தேடுறாங்க. இங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, அப்படி தேடுறாங்க, இப்படி தேடுறாங்க, ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, எப்படி எல்லாமோ தேடி பார்த்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் கிடைச்சானா இல்லையான்னு கேட்டா, எஸ், கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது லவ் புட்டுக்கிச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு லாயரா இருக்கிற பொண்ணாலே அதை தாங்க முடியாம என்ன பண்ணுது அப்படின்னா சூசைட் அட்டம் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் இங்க இன்னொரு விஷயத்துல வந்துட்டு டாமினேஷன் நடக்குது. ஓகேவா? என்ன அப்படின்னா, கிரிக்கெட் இருக்காங்கல்ல, அந்த கிரிக்கெட் விளையாடுற பொண்ணு வந்து இன்னொரு பையனை அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகே? ஸோ இந்த ஒரு கதையில பிரேக்கப் ஆகிட்டு அவங்க அவங்க அப்புறம் அது ஷோ கதைகள் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு இதுல வந்து சின்ன ஒரு பொண்ணு இருக்கு, ஏன் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னா, தன் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஸோ அவன் வந்து ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதே மாதிரி நானும் வந்து கிரிக்கெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணை அவனை லவ் பண்ணது போல. ஸோ அதுக்காக அவன் கூட சேர்ந்துக்கிட்டான். ஆனால் அந்த பையன் பக்கா டாமினேட்டர். எப்படி அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும், இதான் பண்ணணும், நீ பக்கா ஃபேக்கு, கேரிங், அஃபெக்ஷன் இதெல்லாம் இல்லை உன்ட்ட அப்படிலாம் வந்துட்டு அந்த பொண்ணை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ, எப்படிலாம் ஓவர் இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு ஓவர் டாமினேஷன் பண்ணிட்டே இருப்பாப்புல. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரில. அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பாசம், அது ஒரு அன்பு, அது ஒரு இது, அது ஒரு அது அப்படி மாதிரி வந்து அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கு. அதான் இப்போ அந்த ரியாலிட்டியில இருக்கிறானுங்களே நிறைய பேர், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும், இந்த இடத்துல இப்படி போகணும், இந்த இடத்துல யார்ட்டையும் பேசக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டச்ல இருக்கக்கூடாது, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணக்கூடாது எவனையும், வெல் எந்த இதுலையுமே யார்ட்டையும் பேசக்கூடாது, ஏன் இன்னும் சில பைத்தியங்க பெத்த அப்பண்டவனா பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து சில லூசுங்க இருக்கிற இடத்துல அந்த ஒரு லூசு மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு.
ஸோ டாமினேட்டிங். அது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு தெரியல. ஸோ அது போக போக தான் தெரியும். வீட்ல எவ்வளவு சிடுசிடுன்னு இருப்பாரு, இப்ப பாரு பல்லு அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியில் ஒருத்தர் இருக்காங்கல்ல. ஸோ இந்த ஐடி இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இஸ் எ மாடர்ன் கேர்ள், ஓகேவா. ஸோ இஸ் எ மாடர்ன், பக்கா மாடர்ன். ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஏது எதுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் தெரியுது. நம்ம என்னதான் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இதோட லிமிட்டோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மேனேஜர் வந்துட்டு இவங்க மேலே ரொம்ப, எல்லாருமே கீழே விழுறாங்க, பட் மேனேஜர் ரொம்ப. ஸோ அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த இந்த ஒரு வெப்சைட்ல ஒரு மிகப்பெரிய பிளாட்டே என்ன அப்படின்னா, அந்த போஸ் வெங்கட்டோட அஃபேர். இங்க வந்து உத்தமர், ஓகேவா, இப்படிதான் இருக்கணும், இப்படி சாப்பிடணும், என்ன முடியுது, இப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர், ஆனா அவரே சரியில்லை அப்படிங்கிற வந்து தெரிய வரும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்ல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். இதுக்காகவே நம்மலாம் ஒண்ணு சேர்றோம், அப்பாவையும் கிரிஜாவையும் பிரிக்கிறோம். ஆனா இதுல சொல்லப்படாத ஒரு கருத்து என்ன தெரியுமா? அம்மா. உண்மையிலே சொல்றேன், ஒரு அவங்கள பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலே ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த வெப்சீரிஸில் பார்க்கும்போது ஒரு லவ் கேர், என்னதான் திட்டினாலும் சரி, தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு லேட்டாக வரும்போது அவங்களுக்காக வெயிட் பண்ணி சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, தனக்கு ஹயர் அந்த ஒரு நோய் உடம்புல வந்துட்டு இருந்தாலுமே பட் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது, பிள்ளைங்க வந்துட்டு திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்த கேரிங் வந்துட்டு விடாமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அதை வந்துட்டு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு வேற விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பையன் ஜித்துவா ஜக்குவா, அந்த பையன் வந்து வந்துட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வந்துருக்கும், மூத்த பொண்ணு. ஸோ அந்த மூத்த பொண்ணு வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அப்போ இருக்கும்போது இவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்க வந்துட்டு போமா கம்முன்னு போமான்னு திட்டி விட்டுறோன்னே அவங்க அம்மா அப்படி சோகத்தோடு இருக்கும்போது கண்ணில் தண்ணி குடமா விடும். அப்போ பையன் வந்துட்டு ஏமாலும் ஒரு என்னமாச்சு, என்ன எமோஷனல், அவங்க உடம்பு சரியில்லாம போகும்ல, ஏமா இப்படி பண்ற அப்புறமா இருந்துட்டு அவங்க தோல்ல அப்படியே கை போட்டு அப்படியே வந்து கூட்டு போவாங்க. ஸோ அந்த சீன் வந்துட்டு உண்மையிலேயே டச்சிங்காக இருந்துச்சு. அந்த அம்மா பையன் அண்ட் இன்னொரு சீக்வன்ஸும் இருக்குது பொண்ணுங்க சைடில் பார்த்தீங்கன்னா. என்னதான் அப்பா தப்பானவராக இருந்தாலுமே அது யாருக்கும் தெரியாது. அது இப்போ கதை போக போதான் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரிய வரும். தெரிய வராமல் இருந்த கதை இல்லை. அப்போ அந்த அந்த குட்டி குழந்தை அந்த ஒரு பொண்ணுக்காக, அண்டு மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்காக அப்பாக்களுக்காக பொண்ணுன்னா வந்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையனை பார்த்தா அப்பாவுக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது நாளை பின்ன நீங்கள் வந்துட்டு வளர்ந்து ஒரு அப்பா தான் தெரியும். அண்ட் இப்போ இதில் அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு, எனக்கு கிரிக்கெட்டு பேட்டு வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், கல்யாணம் நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கிறேன், நமக்கு இப்போ அவசரம் இல்லை அப்படிலாம் வந்து சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து அங்கே அந்த பொண்ணுக்காக வந்துட்டு அப்பா சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது நல்லா இருக்கா, இதெல்லாம் ஒரு கிளைன்ஸ் பார்த்தது, ஓகேவா, ரிவிஷன் மாதிரி. நல்லா இருக்கா, சத்தியமாக நல்லா இருக்குங்க. 4 எபிசோட் சூப்பராக இருக்குங்க. கேரக்டர் இன்ட்ரடியூஸ், கேரக்டரோட ஆர்க், கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, கேரக்டர் என்ன சொல்ல வருது, இங்கே என்ன இருக்குது, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் ஷூரிட்டி தரேன், மார்க் மை வேர்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்க மாட்டேன்னு தெரியலங்க. பட் ஆனால் ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக இந்த வெப்சீரிஸ் கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா நான் சில வெப்சீரிஸ் கூட பார்க்கும்போது சும்மா அப்படி லைட்டாக ஸ்கிப் பண்ணி போட்டு பார்ப்பேன். சில விஷயங்கள் நமக்கே தெரியும் அடுத்துதான் வரப்போகுது அப்படின்ட்டு அப்படி இது. ஆனால் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் பார்த்தேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக அது நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு வரை நான் உங்கள் மாஸ்டர்